ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. ஃபஸ்ட்டு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். கடலைப்பருப்பை 1/2 டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் 4 மணி நேரம். வரமிளகாய், உப்பு, பெருஞ்சீரகம் எடுத்துக்கணும். வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கணும். வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக நாம் மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அதோட உப்பு, வரமிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு கொரகரப்பாக அரைச்சிக்கணும். வடைக்கு எப்போதும் அரைப்போம்ல, அது மாதிரி கொரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்சி வச்ச பருப்பை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கணும். அதோட நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். இதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். இதை இப்போ நல்லா கலந்து விடணும். சேர்த்து கலந்த பிறகு இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசிச்சு விட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த வாழைப்பூ அந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இல்லைன்னா தனியாக உதிர்ந்துடும். சப்போஸ் அது நல்லா உங்களுக்கு வரலைன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி நம்ம வடையை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வடையை போட்ட உடனே இது பாருங்கள், நல்லா கலகலன்னு சவுண்டு வருது. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு இதை எடுத்துடுறோம். இப்போது நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களும் இந்த வாழைப்பூ வடையை ருசித்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.